أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து நம்ம சூரா தாஹா பார்த்து வர்றோம். அதுல 110 வசனங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 111வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் எல்லாம் அழகான முறையில சொல்லலாம். அளவற்ற அருளாளன் அவன் அனுமதி அளிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் அங்க பேச முடியாது, பரிந்துரை செய்ய முடியாது, அவங்களுக்கு இருந்த இடத்துல அசையவும் முடியாது. அல்லாஹ் அவர்களுடைய பேச்சை, அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் முழுமையாக அறிந்தவனா இருக்கான். அவனை பத்தி யாரும் அறிய முடியாது, அவன் அறிவித்து கொடுக்காம, அப்படிங்கிற செய்தி வரைக்கும் பார்த்திருந்தோமா? அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 111வது வசனத்துல, நித்திய ஜீவனும் படைப்புகள் அனைத்தையும் நிலை நிறுத்துவோனுமான அல்லாஹ் முன் முகங்கள் பணியும் அந்த நாளில் அநீதியை சுமந்தவர் இழப்புக்குள்ளாகிவிட்டார். இவ்வளவு ஒரு உண்மையான ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. அடுத்த வசனம், இறை நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, தமக்கு அநீதி இழைக்கப்படும் என்றோ பிரதிபலன் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய கூலி குறைக்கப்படும் என்றோ அஞ்ச மாட்டார்கள். 11வது வசனத்துக்கும் 12வது வசனத்துக்கும் உள்ள மிகப்பெரிய பாரதூரத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் 100க்கு 100% இல்ல, 1000% சொல்லலாம், 1000க்கு 1000 சொல்லலாம். அவ்வளவு உண்மையான விஷயம். அல்லாஹு அக்பர். நித்திய ஜீவனும் படைப்புகள் அனைத்தையும் நிலைநிறுத்துவோனுமான அல்லாஹுக்கு முன்னால் எல்லா முகங்களும் பணிஞ்சிரும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு விளக்கம் சொல்லல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இன்னும் பல அறிஞர்கள் சொல்றாங்க, அனைத்து படைப்புகளும் தங்களை ஆளுகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு முன்னால் பணிந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த அல்லாஹ் இறப்பே இல்லாத நித்திய ஜீவன், உறக்கமே இல்லாதவன், நிலைநிறுத்தும் நிர்வாகி, ஒவ்வொன்றையும் அடக்கி ஆளுகின்ற, அதாவது ஒவ்வொன்றையும் இயக்கி பாதுகாக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவன். இயக்கக்கூடியவன் மட்டும்தானா, பாதுகாக்கக்கூடியவனும் அவன் தான். அவன் தன்னளவுல சுயமா நிற்கக்கூடியவன். மத்த எல்லா பொருட்களும் எல்லாருமே அவன்கிட்டத்தான் தேவைக்கு போகக்கூடியவர்களா இருக்காங்க. அவன் இல்லாம, அந்த நித்திய ஜீவன் இல்லாம, அதுக்கு எந்த பொருளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு நிலையே இல்லை. அவன் தான் நித்திய ஜீவன், அவன் தான் நிலையா இருக்கக்கூடியவன், உறக்கமே இல்லாதவன், எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவன், அத்தனை பொருட்களையும் வஸ்துக்களையும் இயக்கக்கூடியவன் மட்டுமில்ல, பாதுகாக்கக்கூடியவன்மா இருக்கான். இப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுறாங்க. இதே தொடர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த நாள் இருக்குல்ல, இந்த நாள் அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கப்படக்கூடிய நாள், அழைப்பாளரின் அழைப்புக்கு பின்னால் அப்படி கோணல் மாணல் இல்லாம நேராக அந்த அழைப்புக்கு பின்னால் உடனே ஓடக்கூடிய நாள். அந்த நாள்ல அநீதியை சுமந்தவர்கள், இழப்புக்கு ஆளானவர்கள், குற்றவாளிகள்
நீளம் பூத்தவர்களாக குருடர்களாக வருவாங்கன்னு பார்த்தோமே, அப்படிப்பட்ட அநீதியை சுமந்தவர்கள் இழப்புக்கு ஆளாகிட்டாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த மறுமை நாள்ல ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உரிமைகளை அல்லாஹ் மீட்டு தருவானாம். இந்த வசனங்களை எல்லாம் ரொம்ப நல்லா உள்வாங்கிடணும். உள்வாங்கினதோட மட்டும் இல்ல, எனி டைம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டேவும் இருக்கணும். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த அநியாயம் செய்தவர்கள் அன்றைய தினம், அன்றைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அழைக்கக்கூடிய அந்த நாள்ல இழப்புக்கு ஆளாயிருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மறுமை நாள்ல ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய உரிமையை மீட்டு தருவான். இன்னைக்கு யாராச்சும் நம்மள்ட்ட வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்களா, அநியாயம் பண்ணிட்டாங்களா, ஏமாத்திட்டாங்களா, நமக்கு குடுக்கறேன்னு சொன்ன வாக்குறுதியை குடுக்கலையா, செய்யறேங்கிறது செய்யலையா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா, இன்னும் என்னென்னவெல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் கவலையே பட தேவையில்ல. பொறுமையோட இருப்போம். அதுக்கு ஏச பேசி எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையோட இருப்பாங்க. அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிருவோம். யா அல்லாஹ், நாமளும் அதே மாதிரி நடந்துக்கிறோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ், நீ பொறுப்பேற்கக்கூடியவன், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், யா அல்லாஹ் நீதான் என்னுடைய வக்கீல், உன்கிட்ட விட்டுட்டேன்னு விட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த மறுமை நாளில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உரிமையை நான் மீட்டு தருவேன். எந்த அளவுக்குண்டா, கொம்பு உள்ள ஒரு ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டி இருந்தா அதுக்கும் நீதி வழங்கப்படும். ஆடு மாடு அனிமல்ஸுக்கே அல்லாஹ் தஆலா நீதத்தோட நடந்துக்கிறாங்க இல்ல, மனிதர்களுக்கு சுப்ஹானல்லாஹ். இங்க ஒரு ஹதீஸ கொடுத்திருக்கிறாங்க, வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் அந்த மறுமை நாள்ல என் வல்லமையின் மீதும் மாண்பு மீதும் ஆணையாக, இன்று அநீதி இழைத்தவனின் ஒரு அநீதி கூட என்னை தாண்டி செல்ல முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லுவானாம். இது ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ். அதுல இருக்க ஒரு துண்டு எடுத்து நம்ம இங்க போடுறோம் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் நமக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் பெரிய நீண்ட ஹதீஸ் தான். ஆனா அதே நேரத்துல இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில சில குறைகளும் இருக்குங்கிறாங்க. ஆனா மேல சொல்லப்பட்டது அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய உரிமையை மீட்டு தருவேன்னு சொல்றானே. கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை முட்டி இருந்தா அதுக்கு நம்ம நீதி வழங்கப்படும், நீதியா கேட்டு கொடுப்பேங்கிறானே, அதான் தண்டிக்கான உறுதியானது. அப்ப அந்த வகையில பார்க்கையில இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், என்னுடைய வல்லமை மீது ஆணையாக மறுமை நாள்ல அநீதி இழைத்தவர்களுக்கு ஒரு அநீதி கூட என்னை தாண்டி போகாது. கரெக்ட் தானே? அவனை தாண்டி எப்படி போகும்? அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னுக்கும் அழகான முறையில தீர்ப்பளிப்பான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 12வது வசனம். 11வது வசனத்தை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அநியாயம் செஞ்சவங்க அன்னைக்கு பெரும் இழப்புக்கு உள்ளானவங்க எல்லாம் ஆயிருவாங்க. அல்லாஹ் அந்த அநியாயத்திலிருந்து எங்க அனைவரையும் பாதுகாத்துறியா. அடுத்த வசனம் எப்படி? இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லையிலே சொல்லுவாங்க, வமன் யஅமல் மினஸ் ஸாலிஹாத், யார் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்களோ, பாத்தீங்களா, அவங்க அநீதி இழைக்கப்படும் சொல்லியோ, இல்ல அன்னைக்கு நம்ம செஞ்ச நன்மைகளுக்கு நான் என்னடா 10 ரக்காத்து தொழுதேன், அவங்க என்ன ஃபர்து தொழுது எந்திரிச்சு போயிட்டாங்க, 2 பேருக்கு ஒரே கூலியா? அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கல, நான் தஹஜ்ஜுதுக்கெல்லாம் எந்திரிச்சு தொழுதனே, அது 2 பேருக்கு ஒரே கூலியா? என்னடா நான் எவ்வளவு பொய் பேசாம புறம் பேசாம நீதமா அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தனே, இவங்க எல்லாம் அநியாயம் பண்ணாங்களே, கண்ணு முன்னாடி பார்த்தனே, 2 பேருக்கு ஒரு கூலியா? அப்போ எவ்வளவு பொறுமையா இருந்தேன் அராஜகத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு. அப்போ 2 பேருக்கு ஒரு கூலியா? இல்ல. அப்போ அந்த நேரத்துல அல்லாஹ் எவ்வளவு ஒரு மன அமைதியையும் ஆறுதலையும் ஒரு ஊக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. அது நீ என்ன நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தியா, நல்லமல் செஞ்சியா, நீதமா நீ நடந்துக்கிட்டியா, நீதமா நீயே நடக்கும்போது நான் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்னைக்கு அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படும்டோ அல்ல அவங்களுடைய கூலியில பிரதிபலன்ல ஏதாச்சும் குறைக்கப்பட்டோ அஞ்சவே மாட்டாங்க. இறைவனை நம்பனவங்க நிச்சயமா கவலையே இல்லாம நம்முடைய ரப்பு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்க அவனை தவிர வேற யாரும் முடியாது. அப்படிப்பட்ட ரப்ப நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட ரப்ப நம்பி நம்ம அமல் செஞ்சிருக்கோம். அதனால அவங்க எப்படி இருப்பாங்களாம், அவங்களுக்கு அநியாயம் செய்யப்படும் நினைக்க மாட்டாங்களாம், அவங்களுடைய கூலி குறைக்கப்படும் அஞ்சவே மாட்டாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இப்ப முந்தைய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அநீதி இழைக்கிறவங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட எச்சரிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எச்சரிக்கையை சொல்லி காட்டுறான்.
அதை தொடர்ந்து அடுத்த வசனத்துல இரையற்றம் உடையோருக்கு பற்றி அவங்களுடைய நிலையை பற்றியும் அவ்வளவு அழகான முறையில நம்பிக்கையூட்டி வரிக்கிறான். அப்ப இரையற்றம் உடையவங்க அநீதி இழைக்கப்பட மாட்டாங்க. செய்யாத பாவங்க அவங்க மீது ஏற்றப்படாது. என்ன சொல்லிடுறாங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்யாத அநியாயங்களை செய்யாத பாவங்களை அடுத்த மனுஷர் மேல சுமத்திட்டு போயிடுறாங்கல்ல. என் திறமைய பாத்தியா, நான் செஞ்சுட்டு அப்படியே அங்க எப்படி வச்சுட்டு வந்தேன்னு பாத்தியா, இந்த திறமை உனக்கு வருமா? இப்படி அங்க எதுவும் செய்யப்படாது. ஏன் உங்க திறமையெல்லாம் இங்க பெரிய சவால் விட்டு காட்டுறீங்களா? கொஞ்ச நாளைக்கு 50-60 வருஷத்துக்கு அது எப்படியே போனா 70-80, அதை தாண்டது அதிகம் கம்மி. மிச்சமா போனா 100 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் நிதானமா இல்ல இல்லையா, நான் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹால சொல்லி காட்டுறோம், அந்த நாள்ல அப்படி யாரு மேலயும் அநியாயம் ஒருத்தர் செஞ்சதை இன்னொருத்தர் மேல சுமத்தப்பட மாட்டாது. அவங்களுடைய நன்மையில எதுவுமே குறைக்கப்படாது என்று சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் இன்னும் பல அறிஞர்களும் விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது அநீதி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அநீதிக்கு பாவத்தை அவர்கள் மீது சுமத்துவதை குறைக்கிறது. அதாவது நன்மையை அவங்களுக்கு நன்மையும் குறைக்கப்படாது, அவங்க மேல பாவமும் சுமத்தப்படாது. அவங்களுக்கு அழகான வெகுமதிகள் வழங்கப்படும், அநீதி உங்களுக்கு செய்யப்பட மாட்டாது. அவங்க நிம்மதியா நமக்கு இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகமே இல்லாம நிம்மதியா சந்தோஷமா அமைதியா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். பாத்தீங்களா, அநியாயம் செஞ்சவங்க அநீதிக்கும் இழப்புக்கும் ஆளானாங்க. நம்பிக்கை கொண்டு நல்லமல் செஞ்சவங்க கவலை இல்லாம இருப்பாங்க. இந்த ஊர்ல இந்த உலகத்துல படக்கூடிய கவலை என்ன கவலை, கொஞ்ச நேரத்துக்கு உள்ளது. நிரந்தரமான இடத்துல நித்திய ஜீவன் கிட்ட போய் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு கவலையே இல்லாம நிம்மதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறாங்க. அதை விட வேற என்ன வேணும்? சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறதுலயும் நம்ம நல்லமல் செய்யறதுலயும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம இஹ்லாஸோட நம்ம அமல் செய்யும் போது நிச்சயமா அன்றைய மறுமை நாள்ல துக்கப்படாம கவலைப்படாம அச்சப்படாம இருப்போம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க அடுத்த வசனத்தை போய் பார்ப்போம். 113 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இதே மாதிரிதான் இந்த குர்ஆன் இருக்குல்ல, இந்த குர்ஆன் அரபு மொழியில நம்ம கொடுத்திருக்கோம், அருளி இருக்கோம். அவர்கள் இரையச்சம் உடையவர்கள் ஆவதற்காக. எதுக்காகவா? இறைவனை அஞ்சணும், இறைவனை அஞ்சக்கூடியவர்களா ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் அரபு மொழியில கொடுத்திருக்கானா. அல்லது அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு படிப்புனை உண்டாவதற்காக. இதில் பல முறை எச்சரிக்கைகளையும் நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த குர்ஆனை அரபு மொழியில கொடுத்திருக்கிறது எதுக்கு? இரையச்சம் பண்ணணுங்கிறதுக்கு. அல்லது படிப்பினை உண்டாகட்டும், அவங்க இதன் மூலமா படிப்பினை பெறட்டும்ங்கிறதுக்காகத்தான் பல எச்சரிக்கைகளையும் நம்ம கொடுத்திருக்கோம் சொல்றோம். சொல்லிட்டு அடுத்த வசனம் 114 فَتَعَالَى اللَّهُ مَلِكُ الْحَقِّ وَلَا تَعْجَلْ بِالْقُرْآنِ مِنْ قَبْلِ أَنْ يُقْضَى إِلَيْكَ وَحْيُهُ وَقُلْ رَبِّي زِدْنِي عِلْمًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹா இந்த வசனத்தை எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. உண்மையான அரசன் அல்லாஹ் இருக்கான்ல, அவன் உயர்ந்தவன். நபியே, உமக்கு இந்த குர்ஆனுடைய அறிவிப்பு முடிவதற்கு முன்னாடியே நீங்க அதை தொடர்பாக நீங்க அவசரப்பட வேண்டாம், பொறுமையா இருங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க, ரப்பே இறைவா எனக்கு கல்வியை அதிகமாக்கு அல்லாஹ் என்று என்கிட்ட கேளுங்க, சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வாங்க இந்த 2 வசனத்துக்குரிய விளக்கத்தை பார்க்கலாமா? முந்தைய வசனத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா பிரதிபலன் வழங்கப்படக்கூடியதையும் மறுமை நாள்ல சந்தேகமின்றி வரக்கூடிய தெளிவான விஷயங்களையும் உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு இந்த 113வது வசனத்துல இந்த குர்ஆனை பத்தி சொல்லி காட்டுறான். அவன் இந்த குர்ஆனை எப்படி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத இது இந்த இடத்துல சொல்லும் போது பல முறை எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா, இந்த குர்ஆனை நம்ம அரபி மொழியில கொடுத்தோம்ல, நன்மைக்கு மறுமையில் நன்மையே கிடைக்கும், நன்மைக்கு மறுமையில் நன்மைதான் கிடைக்கும். இந்த குர்ஆன் நற்செய்தி சொல்லுது, அதே நேரத்துல தீமைக்கு கூலி தீமையே கிடைக்குங்கிறதையும் இந்த குர்ஆன் எச்சரிக்கையா விடுது.
குழப்பமோ குறையோ இல்லாத தெளிவான அரபு மொழியில இந்த குர்ஆன நாம இறக்கி இருக்கோம்னு அல்லாஹ் சொல்றான். நன்மைக்கு கூலி நன்மையும் தீமைக்கு கூலி தீமையும் தான் கிடைக்குங்கிறத சொல்லிட்டு இந்த குர்ஆன் அழகான தெளிவான அரபு மொழியில நம்ம இறக்கி இருக்கோம். ஏன் தெரியுமா? அவங்க இறையச்சம் உடையவங்களா ஆகணுங்கிறதுக்காக. பாவங்களை விட்டுறணும், குற்றங்கள்ல இருந்து விலகிடணும், மானக்கேடான செயல்கள்ல இருந்தெல்லாம் அவங்க கைவிட்டுறணும், அவங்க இதன் மூலம் படிப்பினை பெறணும். இதுல பலமுறை நம்ம அதுக்காகத்தான் எச்சரிக்கை செஞ்சிருக்கோம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதெல்லாம் இனிமேல் விட்டுலாமா? இது வரைக்கும் இருந்திருந்தா லிஸ்ட பாருங்க, லிஸ்ட் அவுட் பண்ணி ஒண்ணு ஒண்ணா வச்சுக்கிறோம். அல்லாஹ் ஏன் இந்த குர்ஆன் அரபு மொழியில கொடுத்திருக்காங்கடா, இரையச்சம் உள்ளவர்களா இருக்கணும்ங்கிறதுக்காக. அப்ப இந்த மொழியை நம்ம படிக்கணுமா வேணாமா? இரையச்சம் அந்த அரபு மொழியை படிக்கிறதுல இருக்கா? சுப்ஹானல்லாஹ், இந்த அரபுல அல்லாஹ்தாலா கொடுத்திருக்கிறதுல இரையச்சம் உடையவர்களா ஆகலாம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே. அந்த இரையச்சம் உடையவர்களா இருக்கிறவங்க எதையெல்லாம் விட்டுருவாங்களா? நம்பர் 1, பாவங்களை விட்டுறணுமா, குற்றங்களை குறைச்சிடணுமா, மானக்கேடான செயல்ல இருந்து விலகிடணுமா. 3 சொல்லிட்டோமா? அல்லது அவங்க என்ன செய்யணுமா? படிப்பினை உண்டாகிறதுக்காக இதுல பல எச்சரிக்கைகளை கொடுத்திருக்காங்களாம். அப்ப படிப்பினையாவது பெறணுமா? லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமா? இதை எல்லாருக்கும் சொல்லணும், டெய்லி இதை நினைவூட்டணும். அப்பதான் பாவத்தை விட்டு குற்றங்களை குறைச்சு மானக்கேடான செயல்களை எல்லாம் கைவிட்டு படிப்பினை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த இடத்துல இதுக்கு கூடுதல் விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலையும் அவனது நெருக்கத்தை பெறுகின்ற நல்ல அமல்களை அவர்கள் உருவாக்குவதற்காக, அவர்கள் செய்வதற்காக இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை நம்ம கொடுத்திருக்கோம்னு சொல்றோம். சுப்ஹானல்லாஹ். 113வது வசனம் இது. அப்போ இந்த வசனம் யாருக்கு? குறைஷி மக்களுக்கு மட்டுமா? அரபு மக்களுக்கு மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தவங்களுக்கு மட்டுமா? இல்ல, கியாமத்து நாள் வர வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை விட்டுறணும், குற்றங்கள் செய்யக்கூடாது, மானக்கேடான செயல்களை விட்டுருங்க, இந்த அல்லாஹ்வுடைய அழகிய இந்த உபதேசத்தின் மூலமா, இந்த எச்சரிக்கையின் மூலமா படிப்பினை பெறுங்க அப்படின்னு சொல்றது. இந்த அழகிய செய்தியை யா அல்லாஹ், நீ சொல்லக்கூடிய இந்த அழகிய படிப்பினையை யா அல்லாஹ் நாங்கள் செயல்படுவதோட பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களா எங்களை ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அழகான நன்மையின் பக்கம் மாற்றி தந்துடுற யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ முகல்லிபுல் குலூப் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, ஷிர்கில் இருந்து, குஃப்ரில் இருந்து, நிஃபாக்கில் இருந்து அனைவரையும் மாற்றி யா அல்லாஹ் உனக்கு கீழ்ப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து யா அல்லாஹ். ஆமீன். அடுத்த வசனத்தை பாருங்க. குர்ஆன் விஷயத்துல அவசரப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் உண்மையான அரசன், அல்லாஹ் உயர்ந்தவன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, அதாவது உண்மையான ஆட்சியாளன் அல்லாஹ், மிக பரிசுத்தமானவன், மிக தூய்மையானவன், அவனது வாக்கு ஒவ்வொன்றுமே சத்தியமானது, அவனது எச்சரிக்கையும் சத்தியமானது, அவனிலிருந்து வந்த தூதர்களும் சத்தியமானவர்கள், சொர்க்கம் உண்மையானது, நரகமும் உண்மையானது, அவனிலிருந்து வந்த எல்லாமே உண்மையானது. அல்லாஹ் நீதி என்னன்றா, இறை தூதர் அல்லாஹுடைய நியதி இருக்குல்ல, அவனுடைய நீதி என்ன தெரியுமா? இறை தூதர்களை அனுப்பி எச்சரிக்கை செய்யறதுக்கு முன்னாடி யாரையும் வேதனை செய்ய மாட்டான். அப்படி வேதனை செய்யறது அவனோட நியதி இல்ல. அவன் இறை தூதர்களை அனுப்பி நன்மையும் தீமையும் பிரித்தறிக்கக்கூடிய செய்திகள்லாம் அறிவிச்சதுக்கு பின்னாடிதான் அவன் அதுக்குரிய விஷயங்களை எடுக்கிறான். அப்பதான் யாருக்கும் சந்தேகமோ அல்லாஹ்வுக்கு எதிரான சான்றோ இல்லாம இருக்கும். யாரெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியலையே, தெரியாம எப்படி என்னை தண்டிக்கன்னு கேட்க மாட்டாங்களா? அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நீதியா என்னத்தை வச்சிருக்கான்னா, அவனை பத்தி, அவனுடைய தன்மைகளை பத்தி, அவனுடைய ஆற்றல்களை பத்தி, அவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை பத்தி, அவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை பத்தி இறை தூதர்கள் மூலமா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தாம அல்லாஹ் தஆலா யாரையும் தண்டிக்கிறது இல்லை. நபியே, உமக்கு இந்த குர்ஆனுடைய அறிவிப்பு முடியறதுக்கு முன்னாடியே இது தொடர்பா நீங்க அவசரப்பட வேணாம்னு அவங்க கட்டளையிடுறான் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, இந்த வேத அறிவிப்பை அவசரமா மனனம் செய்வதற்கு உங்களுடைய நாவை அசைக்காதீங்க. அதை உங்களுடைய மனதுல ஒன்று சேர்த்து நீங்க ஓதும்படி செய்யறது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு 75வது அத்தியாயம் 16, 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால நபி, நீங்க இந்த வேத அறிவிப்பு வரும்போது அமைதியா இருங்க, கேட்டுக்கிட்டு இருங்க, பொறுமையா இருங்க,
அவசரப்படாதீங்க, மனப்பாடம் செய்யறதுக்கு முந்தாதீங்க. நாம உங்களுக்கு அழகான முறையில உள்ளத்துல பதிய வைப்போம், பாதுகாப்போம். அது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வேத அறிவிப்பு அந்த வஹி வரும்போது கடும் சிரமத்தை எடுத்துக்கிடுவாங்களாம். அந்த வசனம் மறைஞ்சிருமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா ஓதி காட்டும் போது நம்மளும் அப்படியே கூடவே ஓதி அதை சீக்கிரமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மறந்துருமுங்கிற ஒரு அச்சத்துல அப்படியே அவசர அவசரமா ஓத தன்னுடைய நாவை அசைப்பாங்களாம். அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குனா. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேத அறிவிப்பை கொண்டு வந்து அதை ஓத தொடங்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, இந்த வசனங்களை மனனம் செய்யறதுக்காக அந்த ஆவல்ல அவங்களும் சேர்ந்து ஓதுவாங்க. அது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அந்த சிரமங்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட எளிதான ஒரு அழகான ஒரு இலகுவான ஒரு வழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் வகுத்து கொடுக்குறான். நபியே, இந்த வேத அறிவிப்பை அவசரமா நீங்க மனனம் செய்வதற்கு ஒரு நாம அசைக்காதீங்க. அதை உங்க மனசுல ஒண்ணு சேர்த்து நீங்க ஓதும்படி செய்வது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 75வது அத்தியாயத்துல 16, 17 வசனத்துல சொல்லி காட்டுறான். அதனால அந்த வேத வசனத்தை உங்க உள்ளத்துல நாம பதிய வைப்போம். அது நீங்க மறக்க மாட்டீங்க. நீங்க மக்கள்கிட்ட ஓதி காட்டும்படி செய்வது எங்களோட பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நாம் இதனை ஓதி விட்டோமாயின் நீர் ஓதுவதை தொடர்வீராக. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி நீங்க ஓதுறது தொடர்க. பின்னர் அதை விளக்குவதும் எமது பொறுப்பாகும். அதே 75வது அத்தியாயத்துல 18, 19 முதல்ல 16, 17 வசனம், இப்ப 18, 19 அதோட தொடர்லயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டு வரோம். நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டும் போது பொறுமையா கேளுங்க, அதுக்கு பின்னாடி மனனம் செய்யுங்க, அதுக்கு பின்னாடி நீங்க ஓதுங்க. உங்க உள்ளத்துல அதை பதிய வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. பதிய வைக்கிறது மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட போய் இதை அழகான முறையில எடுத்து காட்டி நீங்க சொல்றதும் அதுக்கு அவருடைய விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்கறதும் அதுவும் நம்மளோட பொறுப்பு தான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் ஆயும் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துல இந்த குர்ஆன்ல மட்டும் முந்தைய வேதங்கள்ல மாதிரி எந்த ஒரு சொருகளும் மாத்தவோ எந்த ஒண்ணும் செய்யவோ முடியவே இல்லை யாராலையும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பொறுப்புல கையில எடுத்திருக்கான், அவன் பாதுகாக்கிறான். அப்போ அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகா சொல்றான். இதத்தான் இந்த வசனத்துல, நபியே, உமக்கு இந்த குர்ஆனை அறிவிப்பு முடிவதற்கு முன்னாடியே அது தொடர்பா நீங்க அவசரப்பட வேணாண்டு இந்த 114வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்க அமைதியா இருங்க, வானவர்கிட்ட வந்து வேத அறிவிப்பை ஓதி காட்டி முடிச்சதும் நீங்க அதை ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அது மட்டும் இல்ல, அல்லாஹ் அதே தொடர்ல இன்னொன்னையும் சொல்றான். கல்வியை எனக்கு அதிகமா தாண்டி எனக்கு துவா செய்யுங்க, கேளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. எப்படிப்பட்ட துவா? யா அல்லாஹ், எனக்கு கல்வியை அதிகமாக்குவாயாக கேளுங்க. உன் புறத்துல இருந்து எனக்கு ஞானத்தை அதிகப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லுங்க. இந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் இடத்துல தம்மை அதாவது நான் மௌத்தாகிற வரைக்கும் எனது ஞானத்தை வளர்ப்பதுல நீ பாதுகாத்து தந்தரலையா அல்லாஹ்னு அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுல ஆசையோட அந்த ஞானத்தை வளர்த்துக்கிறதுல ஈடுபடவும் செய்வாங்களாம். இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. எப்படி ஒரு பிரார்த்தனை? இந்த வசனத்துகளுக்கெல்லாம் நமக்கு அழகான முறையில விளக்கம் சொல்லும் போது புகாரில 4929, 5044, 7554வது ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு, போய் பார்க்கலாம். நம்ம வேதம் இறங்கும் போது, இந்த வேதத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதும் போது நீங்க அவசரப்படாதீங்க, நிதானமா இருங்க, மறந்துரும் நீங்க யோசிக்காதீங்க. நாம உங்க உள்ளத்துல பதிய வைப்போம், இதனுடைய விளக்கத்தையும் பதிய வைப்போம். நீங்க மக்கள்கிட்ட ஓதி காட்டுறதுக்குரிய அழகான பணிய பொறுப்பை செய்யறதுக்கு நாம உதவி செய்வோம். அந்த பொறுப்பு நம்மளை சேர்ந்ததுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்திக்கு விளக்கமா புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் நம்பர்ல எல்லாம் இருக்கு, நம்ம எடுத்து போய் பார்க்கலாம் இல்லையா? அதுக்கு அடுத்து இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்யறாங்க? யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, நீ எனக்கு கற்றுக் கொடுத்ததை எனக்கு பயனுள்ளதா ஆக்கி தந்தருவாயாக.
எனக்கு பயனளிப்பதை நீ கற்றுத் தருவாயாக, எனது கல்வியை அதிகப்படுத்துவாயாக, எல்லா நிலைகளிலும் புகழனைத்தும் உனக்குத்தான் யா அல்லாஹ் இப்படிங்கிற ஒரு துவாவையும் தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு திருமதி இப்னு மாஜாவுல எல்லாம் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு பெரிய அழகிய துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே சொல்லி காட்டுறான். இது சூரா த்வாஹா 114வது வசனத்துல இருக்கு. எல்லாரும் இந்த துவாவை நம்ம ஓதி வர்றோம். ரப்பி, என்னுடைய ரப்பே, ஜித்னி, எனக்கு நீ அதிகப்படுத்தி அல்லாஹ், இல்மா, கல்வி அறிவை, கல்வி ஞானத்தை. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா, குல், சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. நம்ம அவன்கிட்ட எப்படி எல்லாம் துவா கேட்கணும், எது முக்கியமானது, எது இம்பார்ட்டன்ட் ஆனது, எதை நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும். ரப்பே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். எவ்வளவு கருத்து இந்த மனிதர்கள் மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கு. அப்போ அது இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடியவர்களாகவும், இது அல்லாத மற்ற துவா இதுகள் மூலமா கேட்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மௌத்தாகிற வரைக்கும் தன்னுடைய ஞானத்தை, அறிவை வளர்க்கறதுல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க திரும்ப எடுத்து பார்க்கணும்னா பாகம் 5 793வது பக்கத்துல இப்னு கஸீர்ல இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த 115வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சுவனத்துல படைச்சு வச்சிருந்ததையும் இப்லீஸ் வழிகெடுத்ததையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்ட போறான். பாப்போமா? வாங்க போய் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இதற்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட நாம் உறுதிமொழி வாங்கியிருந்தோம். ஆனால் அத அவர் மறந்துட்டாரு. அவர்கிட்ட நாம் உறுதியை காணவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அழகான முறையில இந்த இடத்துல படைச்சு அவங்கள்ட்ட நம்ம ஒரு உறுதிமொழி வாங்கணும். ஆனா அவர் மறந்துட்டாரு, அவர்கிட்ட நம்ம ஒரு உறுதியை பார்க்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பா சில விஷயங்களை சொல்லி காட்டுறான். ஏற்கனவே இதுல நிறைய விஷயங்களை சூரத்துல் பக்ரா, சூரா ஆராஃப், சூரா ஹிஜ்ர், சூரா கஹ்ஃப் இந்த மாதிரியான அத்தியாயங்கள்ல எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நம்ம சொல்லி இருக்கோம் அப்படின்னு இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி மென்ஷன் பண்றாங்க. இந்த சூறாக்களை எல்லாம் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இங்கேயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இங்க முற்கால செய்திகளை எல்லாம் நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லிட்டு, முதல் மனிதர் ஆதம் இருக்கிறார்ல, அவரை படைச்சு அவருடைய துணைவியாரையும் சொர்க்கத்துல நம்ம தங்க வச்சிருந்தோம். அத கெடுக்கிறதுக்கு ஷைத்தான் மிகப்பெரிய வலைய விரிக்கிறான். அந்த 2 பேரும் அதுல சிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம அவங்கள மன்னிச்சு இந்த பூமிக்கு அனுப்பிச்சது பத்தி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்ல போறான் அப்படின்றத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. 115 வசனத்துல 122வது வசனம் வரைக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். 115வது வசனத்துலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம ஆதம படைச்சோம், அவர்கிட்ட ஒரு உறுதிமொழியும் வாங்குறோம், ஒரு வாக்குறுதி வாங்குறோம். ஆனா அத மறந்துட்டாரு அவரு, அது உறுதியா இருக்கல அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு 116வது வசனத்துல சொல்றான் பாருங்க, ஆதமுக்கு நீங்க சிரம்பாணியுங்கள் என்று வானவர்கிட்ட எல்லாம் சொன்னப்போ அங்கிருந்து இப்லீஸை தவிர மற்ற எல்லாருமே அவருக்கு சிரம் பணிந்தாங்க, அவன் மட்டும் மறுத்துட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்து பாருங்க 117வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்ப என்ன சொல்ல வர்றாங்களா, ஆதமே நிச்சயமா இந்த இப்லீஸ் இருக்காங்கல்ல, உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் உங்க 2 பேருக்கும் பகைவனா இருக்கான், எதிரியா இருக்கான். அதனால இவன் உங்களை இருவரையும் சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றிட இடம் அளிக்க வேண்டாம், அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அப்படி வெளியேற்றிட்டா நீங்க பெரிய கஷ்டத்துக்கும் இன்னலுக்கும் ஆளாவீங்க அப்படின்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொல்லி கொடுக்குறான். எவ்வளவு அழகா பாருங்களேன். இதுக்கு இந்த வசனங்களையும் தஃசீரையும் நம்ம பார்த்துட்டு அதுக்குரிய விளக்கங்களை போய் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகா இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்னையும் அழகா வழிகாட்டி அதுக்குரிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறான்னு பாருங்க. அடுத்து 118வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமாக நீர் இங்கு பசி அறியாமலும் நிர்வாணம் இல்லாமலும் இருக்க முடியும். எங்க? சொர்க்கத்துல.
நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னலக, இங்க உங்களுக்கு நிச்சயமா பசி இருக்காது. அல்லா தஸூ ஃபீஹா வலா தஆரா, இங்க வேற என்ன இருக்காது, நிர்வாணமும் உங்களுக்கு இருக்காது, அழகான முறையில இருப்பீங்க. இத சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, 119. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அன்னக லா தத்மஉ ஃபீஹா வலா தத்ஹா, நிச்சயமா இங்க உங்களுக்கு தண்ணி தாகம் இருக்குல்ல, நீர் வேட்கை, அதுவும் இருக்காது, தண்ணி தாகமும் ஏற்படாது, உங்களை வெயிலும் சுடாது, தண்ணி தாகமோ வெயிலோட கடுமையோ அதுவும் இங்க இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நாங்க அடுத்த வசனத்தை கவனமா பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றாங்க. வஸ்வஸ் அவங்களுக்கு தூண்டுறான், இலேஹி ஷைத்தான், அவங்க பக்கம் ஷைத்தான் தூண்டுறான். எப்படிப்பட்ட வஸ்வஸ போடுறான்? ஷைத்தான் அவருக்கு சஞ்சலத்தை, ஒரு சலனத்தை ஏற்படுத்துறான். ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம சொல்றான், அவனே நிரந்தரமான வாழ்வுக்கான ஒரு மரத்தை, அழிவில்லாத அதிகாரத்தை பற்றி உனக்கு நான் சொல்லி கொடுக்கட்டுமா, அறிவிக்கட்டுமா, காட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் தஆலா சொன்ன அட்வைஸ் எல்லாம் ஞாபகம் வரும் தானே. அதான் அல்லாஹ் முதல் வசனத்திலே மறந்துட்டாருன்னு சொல்றாரு. வாங்க வேற என்ன செஞ்சான்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆனா அல்லாஹ் தஆலா சொன்னதை மறந்துட்டு அந்த 2 பேரும் அந்த மரத்தை நெருங்கிட்டாங்க, அதுல இருந்து சாப்பிட்டாங்க. உடனே அந்த 2 பேருடைய வெட்கத்தலங்களும் அவர்களுக்கு வெளிப்பட்டுருச்சு. உடனே என்ன செய்யறாங்க, சொர்க்கத்தோட இலைகளை எல்லாம் பறிச்சு தான் மேல போத்தி கொள்ள முயற்சி பண்றாங்க. அங்க ஆதம் இறைவனுக்கு மாறு செஞ்சுட்டாரு, அதனால வழி தவறிட்டாருன்னு அவன் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா கைட் பண்ணி, இங்க எப்படி எல்லாம் இருக்கும், இதை விட்டு வழி தவறுனா நீங்க என்ன செய்வீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனாலும் என்ன செஞ்சுட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க. மறந்த சமயத்தை பார்த்து அழகா வழி கெடுத்துட்டான். அடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த எதை அல்லாஹ் செய்யக்கூடாதுனாலும் அந்த மரத்தை போய் நெருங்கிட்டாங்க, அதுல இருக்கிறத சாப்பிட்டாங்க. உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுடைய வெட்கத்தலங்கள் வெளிப்படுது, அவங்களுக்கு வெட்கமா இருக்குது. உடனே என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிற இலைகளை எல்லாம் பறிச்சு போத்துறாங்க, அல்லாஹ் தஆலாட்ட மன்னிப்பு தேடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, மாறு செய்தாங்க, அதனால வழி தவறி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்த வசனத்துலதான் சொல்றான், 122. சும்ம, பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, சும்ம ஜ்தபாஹு ரப்புஹு ஃபதாப அலைஹி வஹதா. அப்ப சும்ம ஜ்தபாஹு, அதாவது அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, ரப்புஹு ஃபதாப அலைஹி வஹதா, அவங்க ரப்பு கிட்ட மன்னிப்பு தேடினாங்க. அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு கொடுத்தான். மன்னிப்பு கொடுத்ததோட மட்டும் இல்ல, நேர் வழியும் அவங்களுக்கு கொடுத்தான் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல நமக்கு சொல்லி காமிச்சது முற்காலத்தில் நடந்த மக்களுடைய செய்திகள். 2வது இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றது ஆதி மனிதரான நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி, அவங்க படைக்கப்பட்ட விதத்தை பத்தி, அவங்க பூமிக்கு அனுப்புன எதுக்காக எப்படி அனுப்பப்பட்டாங்கிறத பத்தி சொல்லி காட்டான். அப்போ இந்த இடத்துல இந்த வசனங்களுக்கெல்லாம் இப்னு அப்பாஸ் எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. மனிதனுக்கு இன்சான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த இன்சான்ங்கிற பேர் வர காரணம் என்ன தெரியுமா, இன்சான்டா மறதியாளன்ற பொருள். அல்லாஹ்ட்ட உறுதிமொழி கொடுத்துட்டு மறந்துட்டாங்க, அதனாலதான் இன்சான்ங்கிற ஒரு பேரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதனாலதான் இங்க முதல் வசனம் இருக்குல்ல, 115வது வசனம், அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர் மறந்துட்டார் அப்படிங்கறத இங்க சொல்லி காட்டுறான். இதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லல, முஜாஹித் ரஹ்மத்துல்லா, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுடைய கட்டளையை மறந்து விட்டார் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தப்சீர் தபரில வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றாங்க. இன்சான் அல்லது நாஸ் அப்படிங்கிற சொல் அனிச அப்படிங்கிற அந்த வேர் சொல்ல இருந்து வந்தது. இதுக்கு இன்னும் பல அர்த்தங்கள் நிறைந்த ஒரு வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தைக்கு என்ன ஒரு மீனிங் சொல்றாங்கன்னா, தோழமை, கூடி பழகுதல், சமுதாய தோழமை, நட்பிணக்கம், இப்படிங்கிற ஒரு மீனிங் எல்லாம் இதுக்கு இருக்கு. அப்போ மனிதனாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் இருக்கானே, இந்த மனிதன் எல்லாரோட கூடி வாழ்றதையும் சேர்ந்து பழகுறதையும் விரும்பக்கூடியவனா இருக்கான். அதனாலயும் அவனுக்கு இன்சான் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனச அப்படிங்கிறதுல இருந்து இன்சான்கிற ஒரு சொல் வந்திருக்கிறதுனால ஜீனினத்தை போன்று மறைஞ்சு வாழாம வெளிப்படையா வாழ்றத மனிதனுக்கு இந்த பெயர் வந்திருக்குன்றும் சொல்றாங்க. நிறைய மீனிங் நிறைந்த ஒரு வார்த்தையா இருக்கு இன்சான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு பஷருங்கிற ஒரு நேமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. அப்போ என்னன்னா வெளியே தெரிஞ்சு வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல விளக்கமா சொல்றாங்க. தப்சீர் பைதாவில இந்த விளக்கங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க. சோ அப்ப இன்சான் அப்படின்னா மறதியாளன். அல்லாஹ்விடம் வாக்குறுதியை கொடுத்துட்டு மறந்துட்டாங்க. மனிதன் மறந்துருவான் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல கூடுதலா முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாங்க, இறைவனுடைய கட்டளைய மறந்துருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து பாருங்க 116வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்ல, ஆதமுக்கு நீங்க சிரம் பணிங்கன்னு வானவர்ட்ட எல்லாம் சொன்னப்ப ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துறதுக்கும் சிறப்புப்படுத்துறதுக்கும் தன்னுடைய படைப்புகளே பெரும்பாலான எல்லாத்தையும் விட மேன்மைப்படுத்துறதை இது எடுத்துக்காட்டுது பாத்தீங்களா. அப்போ அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், வானவர்கள் எல்லார்கிட்டையும் இவர் ஆதம், இவருக்கு நீங்க எல்லாரும் சிரம் பண்ணீங்க, விஷ் பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க, இவருக்கு அழகான முறையில செய்யுங்க, சஜ்ஜா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்லீஸை தவிர பாக்கி எல்லாரும் அவருக்கு சஜ்ஜா செஞ்சாங்க. அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டாங்க. இபிலீஸை தவிர அவன் மட்டும் சிரம் பண்ணிய மறுத்துட்டான். ஏன் மறுத்தான் தெரியுமா? கர்வம் கொண்டு மறுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மனிதனை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தையும் சிறப்பையும் ஒரு பெருமையையும் பாத்தீங்களா. வழக்குகளுக்கெல்லாம் உயர்வா, வழக்குகளுக்கு மத்தியில கண்ணியமா, கௌரவமா, சிறப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சு. ஆனா இந்த இப்லீஸ் மட்டும் என்ன செய்யறான்? கர்வம், பொறாமை. அதன் காரணமா அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? அல்லாஹ்வுடைய கட்டளையவே மீற வச்சிருச்சு. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்னத்தை பாக்குறோம்? யார் ஒருத்தருக்கு கர்வம் வருதோ, யாருக்கு ஒருத்தருக்கு பொறாமை வருதோ, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை ஈஸியா மீறிட்டு புறக்கணிச்சுட்டு போயிருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அவங்களுக்கு கொடுத்த கண்ணியத்தையும் இப்லீஸ் மறுத்த செய்தியையும் இந்த இடத்துல 16வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். 17வது வசனம் பாருங்க. ஆதமே, நிச்சயமா இவ இருக்கிறான்ல, இந்த இப்லீஸ், இவன் உங்களுக்கும் உங்களுடைய மனைவியான ஹவ்வாவுக்கும் பகைவனா இருக்கான். இவன் உங்க 2 பேரையும் சொர்க்கத்துல இருந்து வெளியேற்ற இடம் கொடுத்துறாதீங்க. அப்படி வெளியேற்றிட்டா நீங்க பெரும் கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் இன்னலுக்கும் ஆளாவீங்க. அதனால கவனமா இருந்துக்கங்க. இந்த சொர்க்கத்துல இருந்து உங்களை வெளியேற்ற இப்லீஸ் செய்யக்கூடிய முயற்சி இருக்குதே, அந்த முயற்சிக்கு நீங்க பலி ஆயிராதீங்க. நீங்க இதுல இருந்து வெளியேறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கஷ்டத்துக்கு ஆளாவீங்க. எப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் இருக்கும் தெரியுமா? வாழ்வாதாரத்தை தேடுறதுல ரொம்ப சிரமப்படுப்பீங்க. அப்ப அந்த சிரமங்களை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது வரும். இங்க உங்களுக்கு கஷ்டமோ சுமையோ இல்லாம ரொம்ப வசதமான சுகமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால கவனமா இருங்கன்னு நான் சொல்றேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான செய்தி. இவன் உங்களுக்கு எதிரி. இவன் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சுஜூத் செய்ய சொல்ல, உங்களுக்கு வெல்கம் பண்ண சொல்ல, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்றதுக்கு கொடுக்கல. இவனுக்குரிய கர்வம், இவனுக்குரிய பொறாமை, இவன் அல்லாஹுடைய கட்டளைக்கே மாறு செஞ்சவனா இருக்கான். அதனால கவனமா இருங்க. ஆனா அவன் சும்மா இருக்க மாட்டான். உங்களை வழி கெடுக்கிற வேலையை பார்ப்பான். ஆனா நீங்க அவன் பக்கம் போயிடாதீங்க. அப்படி போய் பலியாயிட்டீங்கன்னா இதுல இருந்து வெளியேற மாதிரி வந்துடும். பல சிரமங்கள் வரும். உங்களுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரத்தை தேடுறதுல சிரமம் இருக்கும். அதனால நீங்க என்ன செய்றீங்க? கவனமா இருங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க? சுப்ஹானல்லாஹ், மறந்துட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றேன். அடுத்த வசனத்தை பாருங்க. 118வது வசனம். நிச்சயமா அல்லாஹ் சொல்றான், இங்க பசி இருக்காது, நிர்வாணமும் இருக்காது. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா இந்த பசியையும் நிர்வாணத்தையும் சேர்த்து சொன்னது இருக்குல்ல, அதோட விளக்கம் சொல்லையில சொல்றாங்க, பசிங்கிறது இருக்குல்ல, அது அந்தரங்கத்துல, அதாவது மறைவா ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிர்வாணம்ங்கிறது இருக்குல்ல, அது வெளிப்படையான ஒரு அவலம்னு சொல்றாங்க. அதாவது பசி எடுக்கிறது நாம சொன்னா தானே தெரியும். அது நமக்கு வெளியே தெரியுமா? நம்ம முகத்துல வேண்டாம் வாட்டமா இருக்கு, ஏமா இப்படி கவலையா ஒரு மாதிரியா இருக்கு, பசியா, சாப்பிட்டியா, உடம்புக்கு முடியலையா கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ
நிர்வாணம்ங்கிறது யாரும் சொல்லவே தேவையில்லை, வெளிப்படையா தெரியக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சேர்த்து சொல்றான். அதே மாதிரி 19வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமா நீங்க உங்களுக்கு தண்ணி குடிக்கிற அந்த தாகம் ஏற்படாது. அதே மாதிரி வெயிலோட வெப்பம் இருக்குல்ல, அதுவும் உங்களை வாட்டாதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாத்தீங்களா? அதுவும் அந்த முதல் வசனம் மாதிரியே தான். அந்த ரெண்டையும் இணைச்சு சொல்றதுல, அதாவது தண்ணி தாகங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு தாகம், அது ஒரு வெப்பம். அதே மாதிரி வெயிலோட வெப்பங்கிறது வெளிப்படையானது. அந்த வெயில் பட்டதோட நமக்கு சூடா ஹாட்டா இருக்குது இல்லையா? அப்போ இது மாதிரி இது எதுவுமே உங்களுக்கு நடக்காது. நீங்க இங்க சந்தோஷமா, நிம்மதியா, சுகமான வாழ்க்கையில நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அட்வைஸ் பண்ணி அனுப்புறான். சுவனத்துல அழகா இருந்துட்டு இருக்காங்க. 120வது வசனம் என்ன வருது? ஆனா இவன் விட்டானா, இவன் தான் சஜிதா செய்ய சொன்னது சஜிதா செய்யல இல்ல, மறுத்துட்டான்ல, இவன் வேலையை பார்த்து இவன் பாட்டுல இருக்கலாம்ல, அதுக்கு அடுத்து அவங்க பாட்டுல இருக்கட்டும். ஆனா விடல. அது மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம போக்குல பேசாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுதல கொடுத்திருக்கான். நம்ம அழகான முறையில கட்டுப்பட்டு ரப்புக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விடுறானா? தக்பீர் கட்டினா தொழுகையிலையும் விடுறது இல்ல, எந்த இடத்துலயும். ஆனா கடைசியா ஒரு இடத்துல என்ன சொல்றான், நான் உன்னை கூப்பிட்டேன், அதான் என்னுடைய வேலைய. ஆனா நீ ஓடி வந்துட்டியே, நான் கையத்தான் காமிச்சேன், எப்படா காட்டுவேன்ட்டு ஓடி வந்தது மாதிரி ஓடி வந்துட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களையும் இன்னைக்கு நான் பொறுப்பு இல்ல, ஓடி வந்தது உன்னோட வேலைதான், அதனால நீயே அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு போறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து காட்டுறான் மற்ற வசனங்கள். இந்த இடத்துல பாருங்க, 120வது வசனத்துல ஷைத்தான் அவருக்கு சலனத்தை ஏற்படுத்துறான். ஆதமே, நிரந்தர வாழ்வுக்கான ஒரு மரத்தை, அழிவே இல்லாத அதிகாரத்தை பற்றியும் நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? அப்ப மனுஷன் அதிகாரத்தை விரும்பக்கூடியவனா இருக்கான். அழிவே இல்லாம நிரந்தரமா நல்லா ஜாலியா உல்லாசமா என்ஜாய் பண்றதா ஆசைப்படக்கூடியவனா இருக்கான். அவன் எப்படி சொல்றான் பாருங்க, நீ அதுக்கு பக்கத்துல போகாத, அதை சாப்பிடாத, அது எப்படிப்பட்டது தெரியும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. உனக்கு ஒரு அழகான வசந்தமான இருக்கிறத விட ஒரு வாழ்க்கையை காட்டட்டுமா, அழிவே இல்லாத அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல 7வது அத்தியாயத்துல 22வது வசனத்தையும் ரெஃபரன்ஸா நம்ம கொடுக்குறாங்க. இப்லீஸ் அந்த இருவரையும் தனது ஏமாற்று வழியில் சிக்க வச்சான். 7வது அத்தியாயம் 22வது வசனம் அதை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னு சொன்னா ஏற்கனவே 7வது அத்தியாயம் எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம்ல, அதனால. அதுக்கு அடுத்த வசனம் இன்னொன்னு 7வது அத்தியாயம் 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நான் உங்கள் இருவருக்கும் நலம் நாடுவோரில் ஒருத்தனா இருக்கேன். உங்க 2 பேருடைய நலன்லயும் உங்க 2 பேருடைய விஷயத்திலயும் ரொம்ப அக்கறை உள்ளவனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர்ட்டையும் சைத்தான் சத்தியம் பண்றான். சுப்ஹானல்லாஹ், சத்தியம் பண்ணி சொல்றான், உங்க 2 பேர் நலன்லயும் உங்க 2 பேருடைய விஷயத்திலயும் நான் ரொம்ப அக்கறை உள்ளவனா இருக்கேன். உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைய, ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கைய, ஒரு அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கைய நான் உங்களுக்கு சொல்லித்தரவா? உங்க மேல நான் எவ்வளவு பாசமா அக்கறையா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சத்தியம் பண்றான். அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அப்படி நம்ம உள்ளத்துல ஆசைகளை அபிலாசைகளை போடுறதுனாலதானே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு எவ்வளவு விஷயத்துக்கு போயிடும். அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள், அவனுடைய ரஹ்மத், அவனுடைய வழிகாட்டுதலை பெற்றவர்களை தவிர எல்லாரும் இன்னைக்கு வழிகேடுல அல்லாஹுக்கு மாறு செய்யறதுல அத ஒரு சிலர் சர்வ சாதாரணம், இதெல்லாம் தப்பு இல்லம்மா, இதெல்லாம் குற்றம் இல்லம்மா அப்படின்னு சொல்றவங்கள பாக்குறோம். அல்லாஹ் நீதான் காப்பாத்தணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயத்துல 21வது வசனம் 22வது வசனம் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, உங்களுடைய துணையோடும் நீங்களும் இந்த சொர்க்கத்துல விளையும் அத்தனை வகையான கனிகளையும் உண்ணலாம், குறிப்பிட்ட ஒரே ஒரு மரம் இருக்குல்ல, அதை மட்டும் நெருங்கக்கூடாதுன்ற ஒரு உறுதிமொழியை வாங்கியிருந்தான். பார்த்தோம்ல முதல் வசனத்துல. ஆனா இப்லீஸ் அதோட தொடர்ச்சியில அதையும் சொல்றான், அவனுடைய சதியால இந்த மரத்தோட கனிய உண்றாதீங்க, அவன் உங்களை வழிகெடுத்துறான் பாத்துக்கங்க, அவன் பேச்சுக்கு போய் மசங்கிராதீங்க, சிக்கிறாதீங்கன்னு. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? அவங்களை வழிகெடுத்தான். அவனுடைய சதியால அந்த மரத்தை நெருங்க வச்சான், அதனுடைய கனின்னு சாப்பிட வச்சுட்டான். இது தொடர்பா சூரத்துல் பக்கரால
2வது அத்தியாயம் 35வது வசனத்துல இது விஷயமா நிறைய அங்க சொல்லி இருக்கோம், அதனால இங்க சொல்லல, நீங்க போய் அங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதை சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிட்டதும் என்ன செஞ்சு அந்த 2 பேரும் அந்த மரத்துல இருந்து சாப்பிட்டாங்க, உண்டாங்க. உடனே அந்த 2 பேருடைய வெக்கத்தலங்களும் அவர்களுக்கு வெளிப்பட்டுருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்து ஒளியால ஆடைகளை அவங்களுக்கு அனுபவிச்சிருப்பான். உடனே அது என்ன செஞ்சிருது, கலந்து போயிருது, மறைஞ்சிருது. இந்த இடத்துல நமக்கு அழகான முறையில ஒரு ஹதீஸ கொடுக்குறாங்க. என்ன விஷயத்த இங்க சொல்லி காட்டுறாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நீண்ட பேரிச்ச மரத்து மாதிரி உயரமான ஒரு மனிதரா இருந்தாங்க. அவங்களுடைய தலைமுடியும் நல்ல நீளமானதா இருந்துச்சு, அடர்த்தியா நிறைய உள்ளதா இருந்துச்சு. அவர் அந்த தடுக்கப்பட்ட மரத்தை நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்டதும் அவரோட ஆடைகள்லாம் அவிழ்ந்து விழுந்துருச்சு. அப்ப அவர் வெக்கத்தலத்தை வெளிப்பட்டுருச்சு. அவர் தன்னுடைய வெக்கத்தலத்தை பார்த்த உடனே சொர்க்கத்துல வேகமா ஓடி போறாரு. ஏன்னா அவருக்கு வெக்கமா இருக்கு. அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறான். ஆதமே, என்னிடம் இருந்தா நீங்க விரும்பி ஓடுறீங்க, எங்க ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குரலை கேட்டதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய ரப்பே, இல்ல ரப்பே, எனக்கு இருந்தாலும் வெக்கமா இருக்குது, நான் உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன் ரப்பே, உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு வந்தா என்னைய சொர்க்கத்துல என்னையும் மறுபடியும் நீ அனுமதிப்பாயா அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு. அல்லாஹ் தஆலா ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு பின்னாடிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டாரு. சூரா பக்கரால நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த சொற்களை வச்சு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடுறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னிச்சேன்னு சொல்றான். 2வது அத்தியாயத்துல 37வது வசனம் எடுத்து போய் படிச்சு பார்ப்போம் பாருங்க. அப்ப இந்த தொடர்ல நமக்கு என்ன சொல்லப்படுறது, சொர்க்கத்தின் இலைகளை பறிச்சு தன் மேல போர்த்தி கொள்ள அவர் முற்பட்டாரு அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுக்கு விளக்கம் சொல்லையில முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவங்க 2 பேரும் ஆடையோடைய வடிவுல அந்த சொர்க்கத்துல இலைகளை ஒட்டு போட்டு அதை அப்படியே அவங்கள மறைச்சுக்கிற முயற்சி செஞ்சாங்க, போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு. இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த 2 பேரும் அந்த மரத்தோட இலைகளை பறிச்சு தன்னுடைய வெக்கத்தலங்களை மறைச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செஞ்சார், அவர் வழி தவறினார்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அடுத்து 122வது வசனம். அதுக்கு பின்னாடி அவரு மன்னிப்பு தேடினாரு அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் மன்னிச்சேன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. பின்னர் அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான், அவருக்கு மன்னிப்பு அளித்து நல்ல வழியையும் ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் வாதிட்டாங்க. இதை நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். இந்த இடத்துல இந்த ஹதீஸ கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்க்கம் செஞ்சுக்கிட்டாங்களாம். இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, அல்லாஹ் தனது கையால் உங்களை படைத்து உங்களுக்குள் தனது உயிரை ஊதி வானவர்களை எல்லாம் உங்களுக்கு சிரம்பணிய செஞ்சு உங்களை சொர்க்கத்துல குடியிருக்க செஞ்சானே, அந்த ஆதம் நீங்க தானா? சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிலாம் பேசியிருக்காங்க பாருங்க. அதுக்கு கேட்கவுமே, பிறகு நீங்கள் உங்கள் பாவத்தின் மூலம் உங்களுடைய வழித்தோன்றர்களான மனிதர்களை எல்லாம் பூமிக்கு இறக்க செஞ்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்றாங்க, கேக்குறாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய தூதி செய்திகளை தெரிவிக்கிறதுக்கும் தன்னோட உரையாடுறதுக்கும் உம்மை தேர்ந்தெடுத்து அனைத்து பொருட்களை பற்றிய விளக்கமும் உள்ள பலகைகளை உமக்கு வழங்கி தன்னுடைய பக்கத்துல தனக்கு அருகில வர செஞ்சு ரகசியமா உரையாடினானே, அந்த மூசா நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா. அப்போ நான் படைக்கப்பட்டதுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் தௌராத்தை எழுதுனதா நீங்க பாத்தீங்க அதுல அப்படின்னு கேக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 40 ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு பதில் சொல்றாங்க. அதுல ஆதம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தார், எனவே அவர் வழி தவறினார் எழுதப்பட்டிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேக்குறாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆமான்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா என்னை படைக்கிறதுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் தவறு செய்வேன் இறைவன் என் மீது விதியாக்கிட்டானே, அத செஞ்சதுக்காக என்னை நீ இப்ப எப்படி பழி சொல்லுவீங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க.
அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயடைச்சு போயிடுறாங்க. இந்த இடத்துல இதை சொல்லிட்டு, இந்த கேள்வியின் மூலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இதை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் முஸ்லிம்ல 5159வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. மற்றும் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம்லயும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இதே மாதிரி இது சம்பந்தமா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில 4736லயும் இருக்கு. அப்போ அதை எடுத்து நம்ம படிச்சு பார்க்கலாம். அப்போ சுப்ஹானல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிற நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வின் பண்ணிடுறாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் உடைய விதி அதன்படி நடந்து போகுது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையில நமக்கு எடுத்து காட்டுறான், அழகிய முறையில சொல்றான். இதுதான் என்னுடைய வழிகாட்டுதல், இதுதான் நேர்வழி. அதை யாரெல்லாம் பின்பற்றுறீங்களோ நேர்வழி அடைவீங்க. அதை யார் நசுக்கிறீங்களோ, புறக்கணிப்பீர்களோ, அலட்சியப்படுத்தீர்களோ அவங்கதான் நீங்க வழிகேட்டுக்கு போவீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க இந்த மரத்தின் பக்கம் போகாதீங்க. இந்த சொர்க்கத்துல எங்க வேணாலும் போங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா இங்க மட்டும் போகாதீங்க. அப்போ மன கட்டுப்பாடு இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடக்குமுறையில நம்மளை வச்சிருக்கல, நமக்கு அழகான முறையில ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மாதிரியே நாம செஞ்சா நன்மை, அதை மீறினா தண்டனை. அப்போ அந்த இடத்துலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அல்லாஹுடைய அதை மறந்து, அல்லாஹுடைய செய்த உறுதிமொழியை மறந்து தவறு செஞ்சிடறாங்க. தவறாங்க மாறு செஞ்சுட்டாங்க. ஆனா அதோட நின்றுட்டாங்களா, நம்ம தான் தவறு செஞ்சுட்டோமே, மாறு செஞ்சுட்டோமே, தண்டனைக்கு ஆளாயிரம் போயிட்டு போறோம் அப்படின்ட்டு ஷைத்தான் மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவசரமா யா அல்லாஹ், நான் தப்பு செஞ்சுட்டேன், மறந்துட்டேன், ஆனா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹ் உன்கிட்ட, நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிறியா, என்னை ஏத்துக்கோ அப்படிங்கல அவர் கெஞ்சினத, அவருடைய மன்னிப்போட அந்த அழகான அந்த அடிபணிதலை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டான். ஆனா திரும்ப இங்க வரணும்னு சொன்னா அதுக்கு ப்ராசஸ் இருக்கு, அதை சுத்திதான் மறுபடியும் இங்க வர முடியும். அதனால போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவன் அனுப்பின செய்தியையும் இங்க சொல்றான். அப்ப நம்ம எல்லா நேரத்திலையும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நமக்கு ஈடேற்றம் இருக்குது, மாறு செய்தா தண்டனை இருக்குது. ஷைத்தான் எந்த நேரமும் நம்மளை கண் கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த இடத்துல வழி கெடுக்கலாம், எந்த இடத்துல இவனை கவுத்தலாம், எந்த இடத்துல இவனுக்கு அல்லாஹ் உயர்வையும் கண்ணியத்தையும் கொடுத்ததை பறிக்கலாம்ங்கிறதுல சதா எதிர்பார்த்து நம்மளை வழிகெடுக்கிறது காத்துக்கிட்டே இருப்பான். அப்ப அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன மாதிரி அதுல போய் சிக்கிறாதீங்க, கஷ்டப்படுவீங்க, அதுல போய் மாட்டிடாதீங்க, சீரழிஞ்சு போவீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படி போய் மாட்டிட்டோம் நம்மளையும் அறியாம மறந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவசரமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தௌபா செஞ்சிடணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடணும். அப்ப அல்லாஹ் நம்மளை மன்னிக்க கூடியவனா இருக்கான், நமக்கு ஈடேற்றத்தை வழங்கக்கூடியவனா இருக்காங்கிறதையும் நம்ம இந்த வசனத்தின் மூலம் எல்லாம் பாக்குறோம். யா அல்லாஹ், உன்னுடைய ஒவ்வொரு அழகிய வசனங்களையும் விளங்கி புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக, உன் பக்கம் முழுமையாக சரணடையக்கூடியவர்களாக, உன்னிடம் எங்களை ஒப்படைக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அழகிய முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்தருவாயாக. ரப்பே ரஹ்மானே ரஹீமே, இந்த விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு எங்களை மட்டுமல்ல யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய வாரிசுகள் அனைவரையும், எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள், எங்கள் ஊர் மக்கள், யா அல்லாஹ் உலகம் செல்வங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா ரப்பே ரஹ்மானே, நீ கொடுத்த ஈமான் யா அல்லாஹ், நீதான் எங்களை படைச்ச, நீதான் எங்களுக்கு அழகான முறையில் ரூஹ கொடுத்த, நீதான் இந்த ஈமானையும் கொடுத்திருக்க. யா அல்லாஹ், இந்த ஈமானில் உறுதியை தந்து யா அல்லாஹ் அழகிய முறையில் அமல்கள் செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக, உன்னிடம் தௌபா செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.